அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 16/5/2024 இரவு வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தமிழக நிலப்பரப்பில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது மேலும் அடுத்த இரண்டு நாட்கள் தமிழக நிலப்பகுதியில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மே 17, 18 தேதிகளில் தமிழக நிலப்பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கும். அதன் பின்னர் மே 19, 20, 21 அதாவது மே 19, 20, 21 தேதிகளில் தமிழக கடலோர பகுதியில் நீடித்து அதன் பின்னர் மியான்மரை நோக்கி விலகி செல்லும். மே 22 பொறுத்தமட்டில் அந்தமான் தமிழகம் இடையே ஒரு சுழற்சியும் அந்தமானுக்கு கிழக்கில் ஒரு சுழற்சி உருவாகி நீடிக்கும். மே 23 பொறுத்தமட்டில் அந்தமானுக்கு கிழக்கில் உள்ள சுழற்சி மியான்மரில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் அந்தமான் தமிழகம் இடையே நீடிக்கும் சுழற்சியானது மியான்மரின் அருகே மியான்மரில் கரையை கடக்கும் நிகழ்வுடன் ஒன்றிணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயரழுத்தம் பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் இன்று அதிகாலையில் டெல்டாவில் பல்வேறு பகுதியில் பரவலாக மழை பதிவானது. காலை நேரத்தில் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகி கடலோர ஒட்டிய உள் மாவட்டங்களிலும் இடிமலை கொடுத்தது. காலை 9 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரத்தில் கனமழை பதிவாகி இருக்கும். வட உள் மாவட்டங்கள் டெல்டாவில் பரவலாக அநேக மாவட்டங்களிலும் இடிமலை பதிவானது. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை கொடுத்தது. இவை தவிர கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களிலும் இடிமலை கொடுத்தது. மதியத்தில் தென் மாவட்டத்தின் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இடிமலை பதிவாகியிருக்கும். அதே சமயத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பட்டுக்கோட்டை, சிவகங்கையின் சிங்கம்புணரி, திருவாரூரின் மன்னார்குடியில் தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 3 இடங்களில் மிக கனமழையும், இவை தவிர புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், தேனி, மதுரை, திண்டுக்கல், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பதிவானது. அடுத்தபடியாக நிலப்பகுதியில் தமிழக நிலப்பகுதியில் சுழற்சி நீடிக்கும் நிலையில் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியிலும் கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இது அடுத்தபடியாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டம், தென் மாவட்டம், புதுச்சேரியில் லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். அடுத்தபடியாக டெல்டாவில் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட காரைக்காலிலும் உள்ளிட்ட புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்கால் பகுதிகளிலும்
பரவலாக இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது டெல்டாவில் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது கடலூர் மாவட்டம், அதாவது டெல்டா மாவட்டம் பொறுத்த மட்டில் கடலூரின் தொழுதூர், திட்டக்குடி, விருதாச்சலம், நெல்லிக்குப்பம், கடலூர், புவனகிரி, வடலூர், நெய்வேலி, காட்டுமன்னார்கோயில், சிதம்பரம், மயிலாடுதுறையின் கொள்ளிடம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், பூம்புகார், மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோயில், பொறையார், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கீழ்வேலூர், நாகூர், சிக்கல், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருக்குவளை, எட்டுக்குடி, வேதாரண்யம், கோடியக்கரை, திருவாரூர் மாவட்டமான நன்னிலம், குடவாசல், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, தகட்டூர், மன்னார்குடி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஆடுதுறை, திருவிடைமருத்தூர், கும்பகோணம், நாச்சியார் கோயில், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர், திருவையாறு, கல்லணை, பூதலூர், நெய்வாசல், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருச்சி மாவட்டத்தின் துறையூர், தொட்டியம், முசிறி, மணச்சநல்லூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், திருச்சி, மணப்பாறை, மருங்காபுரி, பெரம்பலூரின் செட்டிக்குளம், ஆலத்தூர், வேப்பூர், பெரம்பூர், அரியலூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் ஆண்டிமடம், ஜெயகொண்டம், அரியலூர் உள்ளிட்ட டெல்டாவில், அதாவது டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் அதாவது பரவலாக இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. நாளையும் டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் அதாவது டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பரவலாக இடிமலை பதிவாகும். நாளை முதல் கேரளாவிற்கு நாளை முதல் மழைப்பொழிவு தீவிரமடையும். இலங்கை பொறுத்தமட்டில் அதாவது யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மாங்குளம், புளியங்குளம், மன்னார், திரிகோணமலை, மட்டக்களப்பு, கல்முனை, அம்பன்தோட்டா, ரத்னபுரி, நுவரெலியா, அனுராதபுரம் உள்ளிட்ட பல்வேறு இலங்கையில் பல்வேறு பகுதியில் மழை பதிவாகும். மலேசியா, சிங்கப்பூரில்
அதாவது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும். மே 18 முதல் தென் மாவட்ட கடலோர பகுதிக்கு பொதுமக்கள் தேவையில்லாமல் கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக கடல் அலையின் உயரம் 2 மீட்டர், அதாவது 2 மீட்டருக்கு மேல் வரும் என்பதால் கடலில் குளிக்க செல்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் பருவமழையானது மே 29, 30, 31 தேதிகளில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் என பொறுத்தமட்டில் பருவமழை பொறுத்தமட்டில் மே 29, 30, 31 தேதிகளில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போது நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.